The recording has started. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது மகா பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்திலும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் நல்வாழ்த்துக்களை மேட்டுப்பாளையம் சபையாரின் சார்பாகவும் அடியனின் சார்பாகவும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களோடு மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் நம் பிதாவாகிய தேவனுடைய பெரிதான கிருபையினாலே தானியேல் தீர்க்க தரிசனத்தினுடைய ஆராய்ச்சி பாகத்துல நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இன்றைய தினத்துல தியானிக்கக்கூடிய காரியங்களில தெய்வீக திட்டம் சார்ந்த சொப்பனங்கள், விசேஷமாக தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களுக்கான ஆவிக்குரிய தியானங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த வகுப்புகளில தானியேல் 3ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியில மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த தூரா சமவெளியில நிறுத்தப்பட்டிருந்த அந்த பொன்னாளாகிய சிலையை பணிய மறுத்து உத்தம மெய்தேவனாகிய தங்கள் தேவனையே சேவித்த அனனியா, மிசாயேல், அசரியா ஆகிய அந்த விசுவாச வீரர்கள், அவர்கள் இந்த விசேஷித்த விசுவாச உறுதியிலே நின்ற அந்த உன்னதமான சாட்சியை கண்ட ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் மிக விசேஷித்த சிந்தனைகளுக்குள்ளாக அவர் ஆகவே நான் பார்க்கும் பொழுது பாபிலோன் ராஜாவாக நெபுகாத் நேச்சர் அவர்கள் அகில உலக அளவிலே பிரசித்தி பெற்றிருந்த நேரம் அது. அந்த காலகட்டத்துல பாபிலோன் ராஜாவின் ஆளுகை என்பது உலகமெங்கும் பரவியிருந்த காலம் அது. நம்ம ஸ்லைட்ல பார்க்கலாம். பாபிலோன் ராஜாவுடைய ஆளுகை பிரசித்தி பெற்ற ஆளுகையாக அனைத்து சரித்திர ஆசிரியர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியத்துவம் வாய்ந்த சரித்திர ஆசிரியர்கள் ஒருவராகிய ஹெரடோட்டஸ் இதை குறித்து கூறும் பொழுது, பாபிலோன் ராஜாவாகிய உலகமெங்கும் தனது கலாச்சாரத்தை, பாபிலோனிய கலாச்சாரத்தை, பாபிலோனிய மொழியை மற்றும் அதன் கலாச்சார வர்த்தமானங்களை அவர் பிரசித்தி பெற செய்திருந்தார். குறிப்பாக பாபிலோனில் உள்ள மகா பெரிய மதில்கள் மிக விசேஷித்தவைகளாய், மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரம்மாண்ட கட்டடக்கலைக்கு சான்றாக ஒரே நேரத்தில் 6 ரதங்கள், குதிரைகள் பூட்டப்பட்ட 6 ரதங்கள் ஒரே நேரத்தில் மேல்புறத்திலே பயணிக்கும் விதத்துல அதன் பிரம்மாண்ட அலங்கங்கள் கட்டப்பட்டிருந்தது. ஆகவே இப்பேற்பட்ட இந்த கட்டப்பட்டிருந்த இந்த பிரம்மாண்ட மதில்கள் பாபிலோனிய கட்டடக்கலைக்கு மிகப்பெரிய பிரமிக்கத்தக்க ஆச்சரியம், அதிசயங்களாக உலகளாவிய அளவிலே பேசப்பட்டிருந்தது. ஆகவே இப்படி தனிச்சிறப்பு வாய்ந்த அந்த தேசம், அதன் ராஜா தேவன் அனுமதித்த பிரமிக்கத்தக்க அந்த அதிசயத்தை குறித்து கண்ணார கண்ட நேபுகாத் நேச்சார் நேரடியாக சாட்சி பகர்ந்தார். அந்த சாட்சி எப்படி இருக்கிறது என்றால், உலகமெங்கும் பாபிலோன் ராஜாவினுடைய பெயர் பிரசித்தி பெற்றிருந்த காலத்துல அவரையே நேரடியான சாட்சியாக பிதாவாகிய தேவன் அனுமதித்தார். அது ஒரு பிரம்மாண்ட அற்புதம், அற்புதத்தின் அற்புதம். ஆகவே ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் மிகச்சிறந்த போர் வீரனாகவும், மிகச்சிறந்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாகவும், மிகச்சிறந்த கட்டடக்கலை நிபுணர்கள் கொண்ட குழுவின் தலைவனாகவும், அவர் பலரை அறிவு பெற்றவராகவும் அனைவராலும் அறியப்பட்டிருந்த இவரை பிதாவாக அனுமதித்தார் தனக்கென்று சாட்சி. அதனாலதான் அவர் விதமாக சொன்னார், இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவர் இல்லை. இது நேபுகாத் நேச்சரினுடைய நேரடியான சாட்சி. ஆமன்பானவர்களே, பல்வேறு விக்கிரக ஆராதனைகள் பெருகி இருந்த காலம் அது. மெய்யான சர்வ வல்லமையுள்ள தேவன் தனது பிரமிக்க வைக்கக்கூடிய அதிசயத்தின் மூலம் தன்னை வெளிப்படுத்தும் போது அதை கண்ணார நேரடியாக பார்த்து கொண்டிருந்த நெபுகாத் அவர் உண்மையான புரியவர் இவரே என்பதை உண்மையாகவே விசுவாசத்தோடு உணர்ந்து, இவ்விதமான ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவர் இல்லை என்ற நேரடி சாட்சியை அவர் உற்று நோக்கி இவ்விதமாக அவர் கொடுத்தார். ஆமன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, விசுவாச வீரர்களாகிய அனனியா, மிசாயேல், அசரியா ஆகிய இவர்கள் ராஜாவின் அச்சுறுத்தலுக்கும் கட்டளைக்கும் பயப்படவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. அதை தள்ளிவிடக்கூடிய விசுவாச தைரியத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள். ஆமன்பானவர்களே, தங்கள் மெய்தேவனையே அவர்கள் சேவித்தனர், தங்கள் மெய்தேவனையே அவர்கள் உயர்த்தி பிடித்தனர். ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல்
ராஜாவே இது உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்ற தேவனுடைய நல்வார்த்தையை முன்னிட்டு மிகுந்த விசுவாச தைரியத்தோடு அவர்கள் தேவனை மையப்படுத்தி தங்கள் ஜீவனை பணயம் வைத்து அவர்கள் வெளிப்படுத்தின அந்த பிரகடனம் அவர்களை விசுவாச வீரர்களின் பட்டியலில தகுதி பெற செய்தது. அவர்கள் விசுவாசத்தில் உயர்தள மட்டத்தில் தேவனுடைய தயவை பெற அது ஏதுவாயிற்று. ஆகவே எதிரான ராஜா அவர் செய்திட்ட கட்டளை, அவருடைய பிரதானிமார்கள் கொடுத்திட்ட கட்டளை அனைத்தையும் அவர்கள் தள்ளிவிட்டனர். தங்கள் பிதாவாகி தேவனையே முழுவதும் நம்பினர். ஆகவே தங்களை சோதனைக்கும் ஒப்பு கொடுத்தனர். ஆகவேதான் நேபுகாத் நேச்சர் இவைகளை எல்லாம் கண்டு தேவன் அவர்களை தனது தூதனை அனுப்பி விடுவித்தார் என்பதை கண்டு அதற்கு சாட்சி கொடுத்தார். ஆமாண்டவர்களே, ஆகவே தங்கள் மெய்யான தேவனையே அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தனர், சேவித்தனர். எதிரான ராஜ கட்டளையை அவர்கள் தள்ளினர், தேவனை முழுவதும் நம்பினர், சோதனைக்கு ஒப்பு கொடுத்தனர். தூதனை அனுப்பி தேவன் விடுவித்தார் என்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த அப்சர்வேஷன்ஸ் ராஜாவாகி நேபுகாத் நேச்சர் இந்த உற்று நோக்கிய காரியங்களை அவர் சாட்சி கொடுத்தார். இவைகள் வசனங்களிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. மெய்யான இப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்தான் வணக்கத்திற்குரியவர் என்பதை ராஜா மிக நேர்த்தியாக புரிந்து கொண்டார். ஆகவேதான் அப்படிப்பட்ட இந்த அனனியா, மிசாயேல், அசரியாவினுடைய தேவனுக்கு, அதாவது மெய்தேவன், அவருக்கு விரோதமாய் தூசிக்கப்படுகிறவர்கள் தண்டிக்கப்பட தகுதியுடையவர்கள் என்று ராஜா அறிவித்தார். அவர்களது வீடு எருக்களமாக்கப்படும் என்பதையும் அறிவித்தார். ஆகவே இந்த விசேஷித்த சாட்சி ஆம் பாபிலோன் சாம்ராஜ்யம் முழுக்க அங்கே பறைசாற்றவும் அதை குறித்து அனைவரும் அறிந்து கொள்ளும் வண்ணமாகவும் ஏற்பாடு செய்வதற்கு அங்கே காரியங்கள் நடைபெற்றன. இப்படியாக இந்த அனனியா, மிசாயேல், அசரியா என்ற 3 விசுவாச புருஷர்கள் மூலமாக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமம் அங்கே பரிசுத்தப்படுத்தப்பட்டது, மகிமைப்படுத்தப்பட்டது. சர்வ வல்லவருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனமும் மகிமையும் மாட்சிமையும் ஏறெடுக்கப்பட்டது. தேவனுக்கு விரோதமான எந்த ஒரு தூஷணமும் தண்டிக்கப்படக்கூடிய நியாயமான காரியத்தை பெற்றது. ஆகவே இப்படிப்பட்ட இந்த காரியங்களை உற்று நோக்கிய ராஜா இந்த தண்டனை அறிவித்தார். ஆக இனிவரும் ராஜ்யத்தில், இனிவரும் கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யத்தில், கண்ணுக்கு தெரியும் பாகத்தில், நீதி வாசம் செய்யும் ராஜ்யத்தில் இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவர்கள் உயிர்த்தெழுதலிலே கர்த்தர் இயேசுவினால் உயிர்த்தெழுப்பப்படும் போது இந்த ராஜாவின் சாட்சி நேரடியான பிரத்யட்சமான சாட்சியாக இடம்பெற போகிறது. இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவர் இல்லை. இது நேபுகாத் நேச்சாரினுடைய சாட்சி. ஆமன்பானவர்களே, இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சாட்சி. அதே நேரத்தில் இந்த விசேஷித்த காரியங்களில பிதாவாகி தேவனை குறித்து சாட்சி கொடுத்த இந்த ஒரு ராஜா, அவர் உலகம் சார்ந்தவராக இருந்தாலும் கூட தேவனுடைய திட்டம் சார்ந்த காரியங்களுக்கு அவரை தேவன் ஊழியம் செய்ய, சேவை செய்ய அனுமதித்தார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் அவரது அருமை திருச்சபையோ உடன்படிக்கையின் மூலம் பிதாவாகிய தேவனுக்காக தங்களை ஒப்பு கொடுத்த அர்ப்பணிப்பின் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள், முற்றிலும் உலக ஜனங்களை விட மேலானவர்கள், அந்த மேலான அழைப்பிற்குள்ளாக பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே புதிய சிருஷ்டிக்கான அர்ப்பணிப்பிற்கான பாடமும் இதில் அடங்கியுள்ளது. ஆகவேதான் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 மற்றும் 13 இங்கே தேவன் கூறின அந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்கள் விசுவாசத்தின் குறித்தார். அந்த வசனங்களை கூட நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12, 13. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் அனுமதித்திட்ட நல்வாய்ப்பாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய, ஊழியம் செய்யக்கூடிய, அவரை பின்தொடரக்கூடிய வாய்ப்பு பாடுகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில தேவ சித்தம் செய்வதற்கான முழு விருப்பத்தோடு தாமாக முன் வந்து அர்ப்பணிப்பை நிறைவேற்றும் பொழுது, பலிகளை செலுத்தும் போது இந்த விசேஷித்த காரியம் நமக்கானது. இந்த விசேஷித்த இந்த பலியின் ஜீவி ஊழியத்துல
நாம் பிதாவாகி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். விசுவாச போராட்டம் ஒவ்வொரு கடுமையான சூழலிலும் வரும்போதெல்லாம் அவரது பாடுகளுக்கு பங்காளிகளானதால் நாம் நிச்சயம் சந்தோஷப்படவே அழைக்கப்பட்டிருக்கிறோம், மகிழ்ச்சி அடையவே அழைக்கப்பட்டிருக்கிறோம், உள்ளத்தில் உறுதியான மகிழ்ச்சி பெறவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அனனியா, மிசாயேல், அசரியா போல எங்கள் தேவன் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது, நாங்கள் இந்த சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் விசுவாசத்தின் எல்லைக்கே, அதன் சிகரத்தை தொடும் மிக விசேஷித்த விசுவாச வீரர்களாக தேவ தயவை பற்றி பிடித்துக் கொண்டனர். அதே போல இந்த புதிய சிருஷ்டியின் வகுப்பாரும் இந்த விசுவாச போராட்டம் எவ்வளவு கடுமையான சூழல்கள் வரினும், அக்கினி சூளை போன்ற சூழல்கள் வரினும் கூட மெய் விசுவாசத்தை விட்டு ஒருபோதும் விலகாத, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள் ஏற்படாத வண்ணம் நம் ஒவ்வொருவரும் நம் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கண்காணிக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, நம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் என்பதை தேவன் அவரது சத்திய திரு வார்த்தையிலே சுட்டி காண்பித்திருக்கிறார். ஆகவே எவ்வளவு பெரிய கடுமையான சூழலிலும் மெய்த்திருச்சபை தேவ தயவை பற்றி பிடித்துக் கொண்டு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட சர்வாயுத வர்க்கம் தரித்து, எப்போதும் அந்த சர்வாயுத வர்க்கத்தை ஆவிக்குரிய விதத்துல கர்த்தரின் தலைமையில பயன்படுத்தவும், விசுவாசத்திலே நிலைநிறுத்தவும் கற்றிருக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். தேவ தயவில் ஜெயம் பெறக்கூடிய உண்மையான முயற்சிகளை ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு புதிய சிருஷ்டிக்க அர்ப்பணிப்பின் பாடமாக நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஃபயர் ப்ரூஃப் இன் த ஃபயர், மிக விசேஷித்த வகையில இந்த அக்கினிச்சூளை மத்தியில தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு, அதன் மத்தியில நாம் செய்ய வேண்டிய அர்ப்பணிப்பின் ஓட்டம், இவைகள் நமக்கான பொருளான சத்தியங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த அக்கினிச்சூளைமயமான வாழ்க்கை முறையில கர்த்தருடைய தயவை பயன்படுத்தி நாம் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் அனைவருமே அனனியா, மிசாயேல், அசரியா வகுப்பார் தான். அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில நேரடியாய் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி மற்றும் அந்த சூழல், அந்த பின்னணியினுடைய நெருக்கடியான நிலைமை போல தற்போது நேரடியாக இல்லாவிட்டாலும், ஒவ்வொரு புதிய சிருஷ்டிக்கும் அவரவர்கள் வாழ்க்கை முறையிலே, அவரவர்கள் குடும்ப பின்னணியில அவரவர்களுக்கு ஏற்ற சோதனைகள், பரீட்சைகள் மற்றும் பல்வேறு விதமான நெருக்கடிகள், இன்னல்கள், உபத்திரவங்கள் தொடர்ந்து வரும்போது நமக்கான சோதனைகள் இன்னும் முடிவடைந்து விடவில்லை. நமக்கான அக்கினி சூளைகள் தேவ தயவில வைக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் இயேசுவின் மூலம் பிதாவாகி தேவன் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து நம் விசுவாசத்தை வர்த்திக்க செய்து நம்மை விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி விசுவாசத்திலே நாம் உறுதியாய் முன்னேற வேண்டும். விசுவாசத்திலே நாம் பின்வாங்கினால் நம் மீது பிதாவாகி தேவனுடைய ஆத்துமா பிரியமா இராது என்ற அவரது தெய்வீக கட்டளையை நாம் இங்கு நினைவு கூறுவோமாக. அன்பானவர்களே, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியோடு, உள்ளபூர்வமான மகிழ்ச்சியோடு நாம் மரண பரியந்தமும் நம் விசுவாசத்தை காத்துக் கொள்வதில் சீரிய முயற்சி, உண்மையான முயற்சிகளை மனசாட்சியிலே உண்மையாக ஆவிக்குரிய சிந்தனையில நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அவைகளை தேவன் வழிநடத்துவார். அந்த விசேஷித்த அனனியா, மிசாயேல், அசரியா வகுப்பார் மூலம் இவைகளை நாம் தேவ தயவுல நேரடியான சாட்சியின் வாழ்க்கை மூலம் பெற்றுக்கொள்கிறோம். மேகம் போன்ற திரளான சாட்சிகளின் பட்டியலிலே இணைந்திருக்கக்கூடிய அவர்கள் நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அக்கினி சூளையிலிருந்து என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ரீதியில நமக்கான பாடங்கள் வைக்கப்பட்டிருக்க, பூமிக்குரிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரோ இவைகளை கண்டு பிரமித்தார், ஆச்சரியப்பட்டார், அதிசயப்பட்டார். இப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள மாபெரும் தேவனை தங்களுடைய தேவனாக சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அனனியா, மிசாயேல், அசரியா ஆகிய இவர்களது தேவனுக்கு விரோதமான எந்த ஒரு தூஷணமும் நியாயமானதல்ல, அது அநியாயம், அக்கிரமம். ஆகவே அவைகள் தண்டிக்கப்படத்தக்கது என்று ராஜா தனது மனசாட்சியில நீதியாக தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் வல்லமை, அவரது விசேஷித்த அதிகார வல்லமை வெளிப்படுத்தப்பட்டது. பிரமிக்கத்தக்க வைக்கக்கூடிய அதிசயம்.
ஆமன்பானவர்களே, சூளையை 7 மடங்கு யார் சூடாக்க கட்டளையிட்டாரோ அவர் வாயிலிருந்தே பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும் வார்த்தைகளை வெளிப்பட வைப்பது பிதாவாகிய தேவனுக்கு எம்மாத்திரம். ஆமன்பானவர்களே, ஆம், பிதாவாகிய தேவனுடைய பார்வையிலே எதிரியாய் நிற்பதற்கு கூட எந்த ஒரு சிருஷ்டிக்கும் தகுதியில்லை என்பது இதிலிருந்து நிரூபணமாகிறது. எதிர்ப்பாய் எண்ணக்கூடிய எண்ணத்திற்கும் கூட எந்த ஒரு சிருஷ்டியுமே தகுதி பெறும் வாய்ப்பில்லை என்பது புலனாகிறது. ஆகவேதான் நீதி வாசம் செய்யும் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாரின் சாட்சியம் உண்டு என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்படியானால் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் தற்போது பிதாவாகிய தேவனுடைய மகிமை நிறைந்த வல்லமைகள், ஆச்சரியம் நிறைந்த அற்புதங்கள் ஆகிய இவைகளை கண்ணார கண்டவர் பிரமித்தார். ஆக சற்று காலங்கள் செல்லும் பொழுது நேபுகாத் நேச்சருக்கான 2வது கட்ட அனுபவத்தை தேவன் 2ஆம் கனவின் மூலம் கொடுக்க தொடங்கினார். சர்வ வல்லவருடைய விசேஷித்த வழிகாட்டுதல் என்பது நம் நினைவுகள் அல்ல, நம் நினைவுகளுக்கு அப்பாற்பட்டது. அப்படியானால் தானியேல் 4ஆம் அதிகாரத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த அத்தியாயத்தை அதன் எழுத்தாளராக தேவன் யாரை அனுமதித்தார் என்றால் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரையே. ஆம், பேரரசன், சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி, உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற மாபெரும் பிரம்மாண்ட சக்கரவர்த்தி, பல்துறை வல்லுநன், நுண்ணறிவுகளை பெற்றவர், பல கலைகளை கற்றவர். அப்படிப்பட்டவரை தேவன் எழுத்தாளராக மாற்றினார். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நேரடியாகவோ அல்லது அவர் டிக்டேட் செய்து அவர் கூற எழுத்தாளரை வைத்தோ எழுதப்பட்டிருக்கக்கூடிய காரியமாக இது நிச்சயம் இருக்க வேண்டும் என்பதை சிடிஆர் பதிவிடுகிறார். அப்படியானால் எழுத்தாளராக மாறி தேவனால் மாற்றப்பட்ட ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் தானியேல் 4ஆம் அதிகாரம் முழுக்க அவர் தன்னை தேவன் எவ்விதமாக நடத்துகின்றார், தான் தேவனிடத்தில் எவ்விதமாக நெருங்கி இருக்கிறார் என்பதை அவர் கூறி 4ஆம் அதிகாரம் முழுவதும் அவருடைய சொந்த ஸ்டேட்மெண்டாகத்தான் இருக்கும். ஆகவே அன்பானவர்களே, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருடைய பன்முக திறமைகள், பிரசித்தி பெற்ற திறமைகள், போர் வெற்றி, தேவன் பொன்னான அந்த தலை நீரே என்று கொடுத்திட்ட கட்டளை, அந்த மாபெரும் சிலை தரிசனத்தின் விசேஷித்த ஞான அர்த்தங்களில பாபிலோன் சாம்ராஜ்யம் ஒரு உலகம் முழுவதுமான சாம்ராஜ்யமாக அது பரவும். அதற்கு நிகர் அந்த சாம்ராஜ்யமே, அதற்கு நிகர் வேறொரு சாம்ராஜ்யம் இல்லை. அனுமதிக்கப்பட்ட அந்த காலத்திலே நெபோ பொலாசாரின் மகன் நேபுகாத் நேச்சர், பிற்பாடு அவர்களது வாரிசுகள் தொடர்ந்து பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டார்கள். நேபுகாத் நேச்சர் காலத்திலே பிரம்மாண்ட நீர்ப்பாசன திட்டம் நடைமுறைக்கு வந்தது. பிரம்மாண்டமான திட்டங்கள் தீட்டப்பட்டது. ஆறுகளாய் இருக்கக்கூடிய யூப்ரட்டிஸ், டைகிரிஸ் ஆகிய ஆறுகளிலிருந்து நீர்ப்பாசன திட்டங்கள் வகுக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களுக்கு நீர்ப்பாசன வசதி செய்து தரப்பட்டது. ஆம், அதைத் தொடர்ந்து கட்டடக்கலையின் தன்னிகரற்ற நிபுணத்துவ குழுவை அவர் வைத்திருந்தார். ஆகவேதான் வரலாற்று ஆசிரியரும் யூத ஆசிரியரும் ஆகிய ஹெரடோட்டஸ் அவர்கள் இதை குறித்து கூறும் பொழுது பாபிலோனின் கட்டடக்கலை மிக பிரசித்தி பெற்ற ஒரு கட்டடக்கலையாக இருந்தது. மற்றும் ஒரு ஆசிரியர் சர் ஹென்றி ராலின்சன் அவர் கூறும் பொழுதும் இந்த பாபிலோனிய கட்டடக்கலைக்கு நிகர் அந்த காலத்துல விசேஷித்த சான்றுகள் ஏராளமாக இருக்கிறது. பாக்தாத் நகர் அருகில 100க்கும் மேற்பட்ட வித்தியாசமான நகரங்கள் மற்றும் கிராமங்கள் கட்டப்பட்டன. பாக்தாத் நகரிலே, அதன் அருகிலே தற்போது இருக்கக்கூடிய ஈராக்கின் தலைநகர் பாக்தாத். இந்த பாக்தாத் அந்த காலத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விசேஷித்த இந்த நிலைமைகளிலே அவர்கள் கட்டின அந்த கட்டிடங்கள் அதிசயிக்கத்தக்க நகர கட்டுமானங்களாக இருந்தது. சிக்டு என்ற இந்த பகுதியில எடுக்கப்பட்ட செங்கற்கள், அகழ்வாராய்ச்சிகள், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், தொல்பொருள் ஆராய்ச்சிகளில நேபுகாத் நேச்சரினுடைய பெயர்கள் அச்சிடப்பட்ட செங்கற்கள் 200 சதுர கிலோமீட்டர்கள் வரைக்கும், மைல்கள் வரைக்கும் பரவி கிடந்தன என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த பிரம்மாண்ட கட்டடக்கலையும் அதன் நகரியல் நாகரிகத்தினுடைய பல்வேறு வர்த்தமானங்களையும் விவரிக்கின்றனர். அதற்கென்றே பல நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். பல்வேறு கல்வெட்டுகளில அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள். பாபிலோனிய தொங்கு தோட்டம் அந்த காலத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற தொங்கு தோட்டமாக இருந்தது. ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பாபிலோன். அன்பன்பானவர்களே, 2 மலைகள், அதற்கு அருகிலே அழகிய அரண்மனை, அழகிய அரண்மனையினுடைய பல அடுக்கு
மாடிகளில தொடர்ந்து தாவர வர்க்கத்தினுடைய அனைத்து வகைப்பாட்டின் தாவரங்களும் மேலெழுந்த வாரியாக, அதாவது வானத்தை நோக்கி, அதாவது மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாடிக்கும் செல்லக்கூடிய அளவுல அந்த விசேஷித்த தொங்கு தோட்டம் அமைக்கப்பட்டிருந்தது. அதற்குரிய சொட்டு நீர் பாசன வசதி, அதற்குரிய பாசன முறைகள் விசித்திரமாகவே அமைக்கப்பட்டிருந்தது. ஆகவே சற்று தொலைவில் இருந்து பார்க்கக்கூடியவர்கள் வானத்திலிருந்து இந்த அரண்மனை வந்ததோ என்று கண்ணை கவரும் விதத்துல, எண்ணத்தை கொள்ளை கொள்ளும் அழகில அவைகள் மிகவும் விசேஷித்த வகையில பிரமிக்கத்தக்க ஆச்சரியங்களாக அவைகள் இருந்தது. ஆகவேதான் உலக அதிசயங்களின் வரலாற்றில, பழைய உலக அதிசயங்களில இந்த ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பாபிலோன் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவே இருந்தது. அதைத் தொடர்ந்து பாபிலோனிய அரண்மனைகள், பாபிலோனிய மதில் சுவர்கள் மற்றும் அகழிகள், யூப்ரட்டிஸ் நதி பாயும் இடம், அது உள்ளே நுழையும் வழி, அதற்கு வைக்கப்பட்ட மதகுகள், அதன் கால்வாய்கள், அதன் மதில் சுவர்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் என்று வரலாற்று ஆசிரியர்களும் கட்டிடக்கலை நிபுணர்களும் மிகவும் விசேஷித்த வகையில தங்களது நூல்களில, தங்களது கல்வெட்டுகளிலே அதற்கான பதிவுகளை வரலாற்றின் நினைவு சின்னங்களாக, மேன்யூமெண்ட்ஸாக விட்டு வைத்திருக்கிறார்கள், விட்டு சென்றிருக்கிறார்கள். பாபிலோனிய கட்டடக்கலை இன்றளவும் என்ஜினியரிங் டெக்னாலஜியில கூட மிடில் ஈஸ்ட்ல, அதாவது மத்திய கிழக்கு பகுதிகளில, மத்திய ஆசிய நாடுகளில இன்றளவும் பிரசித்தம் தான். ஆகவே அப்படிப்பட்ட வகையில இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு பிதாவாகிய தேவன் அனுமதித்திருக்கக்கூடிய காரியம் மிகவும் ஏராளமான ஞானமிக்க காரியங்களையே தேவன் அனுமதித்திருந்தார். ஆகவேதான் அங்கே சொல்லியிருந்தார், சிலை தரிசனத்திலே பொன்னாகி அந்த தலை நீரே. ஆமன்பானவர்களே, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகள் அநேகம் உண்டு என்பதை குறிக்கும் ஆவிக்குறி அடையாளமாக, விசேஷித்த ஒரு நினைவின் அடையாளமாகவே அவைகள் இருந்தது. ஆகவே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் அவர் தற்போது 4ஆம் அத்தியாயத்திலே அவர் கூறும் பொழுது எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்? அவர் டெம்பரவரிலி காட் சர்வெண்ட் ஆயிட்டாராம். தற்காலிக நேரத்துல அவர் தேவனுடைய ஊழியனாக செயல்பட்டார். பர்மனண்டான சர்வெண்டா இல்ல, டெம்பரவரி சர்வெண்டான ஒரு நிலைமைக்கு அவர் இங்கு அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று பிராங்க் ஷெலோ குறிப்பிட்டார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 4:1. ராஜாவாகிய நேபுகாத் நேசார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தேவனுடைய பிரமிக்கத்தக்க வல்லமை, தேவனுடைய மகத்தான மாபெரும் வல்லமை நிறைந்த அதிகாரம், அவரது மாட்சிமையை கண்ணார கண்டு அவரது தூதன் மூலமாக நடைபெற்ற அக்கினிச்சொலையின் விடுதலையை அவர் நேர்த்தியாக கண்டு அதற்கு சாட்சியாக இருந்தது நிமித்தம் அவர் தேவனுடைய பணியை, ஊழியத்தை செய்வதற்குரிய தற்காலிகமான ஒரு சூழலிலே அவர் கூறின காரியம், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. ஆமன்பானவர்களே, அவரது முதல் வார்த்தை பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும். ஆமன்பானவர்களே, அப்படியானால் பூமியில் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் என்றால் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்களா? இல்லையா? நிச்சயம் இருப்பார்கள். அப்போது எஸ்தர் புஸ்தகம் இந்த தேசம் முதல் என்று வாசிக்கப்பட்ட தேசம் இருந்தது. ஆம், அப்போது இந்தியாவில் முன்னோர்கள், ஆதாமிய முன்னோர்கள், மூதாதையர்கள், நமக்கு முன்பதாக இருந்த மூதாதையர்கள் நிச்சயம் இருந்திருப்பார்கள். அவர்களுக்கும் உரிய வார்த்தை தான், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. இது வெறுமனே ராஜாவாகிய சக்கரவர்த்தி சாம்ராட்டாகிய நேபுகாத் நேச்சரின் வார்த்தை அல்ல, நிச்சயமாக அல்ல. இந்த வார்த்தை பிதாவாகிய தேவனுடைய பணியை செய்பவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆசீர்வாதமிக்க, தேவ தயவுமிக்க வார்த்தை. ஆமன்பானவர்களே, ஆகவேதான் நம்ம பார்க்கிறோம், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது என்ற வார்த்தையை யாரையெல்லாம் பிதாவாகி தேவன் பயன்படுத்த வைத்திருக்கிறார் என்றால், அவரது நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவிக்க வந்த தேவ தூதர்களை, பூமியிலே சமாதானமும். ஆம், எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை! கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த அவரது அருமையான அப்போஸ்தலர்கள், ஆம் அன்பானவர்களே, அவர்களால் எழுதப்பட்ட வேதாகமத்தின் ஒவ்வொரு புத்தகங்களிலும், அதாவது நிருபங்களிலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பிதாவாகிய தேவனை குறித்தும் சொல்லும் போது, பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது என்று எல்லா நூட்களிலும், எல்லா நிருபங்களிலும் எழுதியிருக்கிறார்கள்.
உதாரணத்துக்கு சில வசனங்களை வாசித்தோம் என்றால் எபேசியர் 1:2 வாசிக்க கேட்போம். எபேசியர் 1:2. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பிதாவாகிய தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அவரது பிரமிக்கத்தக்க ஊழியத்தின் மூலம் பிதாவாகி தேவனால் பெற்றெடுக்கப்பட்ட அவரது அருமை திருச்சபையின் அஸ்திபார கற்கள். பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று ஒவ்வொரு நிருபங்களிலும் அவர்கள் மிக விசேஷமாக தேவ அனுமதியின் பேரில அவர்கள் கூறுவார்கள், அவர்கள் எழுதுவார்கள். ரோமர் 1:2 நாம் பார்க்கலாம் ஸ்லைட்ல. அந்த வசனத்திலும் கூட நாம் இறுதியில பார்க்கும் பொழுது இதே வார்த்தைகள் பயன்படுத்தப்படுறதை பார்க்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு நிருபங்களிலும் தேவ சமாதானம் பெருக கடவுது. அன்பானவர்களே, தேவ சமாதானம் நிலைத்து நிற்க கடவுது. இந்த வார்த்தைகளை தேவனுடைய அனுமதியின் பேரில தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் பதிவு செய்வதை பார்க்கிறோம். அப்படியானால் இங்கே கிமு 600களிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த உலகத்தின் ராஜாவாக இருந்த போதிலும் பிதாவாகிய தேவனுடைய மாட்சிமை பொருந்திய பிரமிக்கத்தக்க அதிசயத்தை இந்த முதல் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி நேபுகாத் நேச்சர் நேரடியாக கண்டது நிமித்தம் அவர் பிதாவினுடைய வார்த்தைகளை அவரது அனுமதியின் பேரில் பெற்றார். பூமியில் கூடியிருக்கிற சகல ஜாதியாருக்கும் சமாதானம் பெருக கடவுது. அன்பானவர்களே, இது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருடைய சொந்த வார்த்தை அல்ல. அது தேவனுடைய அனுக்கிரகம் பெற்றவர்களுக்காக கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தையே என்பதை அவரது விசேஷித்த மனவாட்டிக்கு அழைக்கப்பட்டிருக்கிற மெய்த்திருச்சபையாகக்கூடிய நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், அவர் சொல்லக்கூடிய கூற்றுக்கள், அவர் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இங்கே கவனிக்கப்படத்தக்கவையாகிறது. ஆகவேதான் தானியேல் 4ஆம் அதிகாரம் தற்போது 2 மற்றும் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 4:2 மற்றும் 3. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன், உன்னதமான தேவன், அவர் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சராகிய தன்னிடத்துல செய்திட்ட மாபெரும் அடையாளங்கள், அற்புதங்கள், அந்த விசேஷித்தவைகளை பிரசித்தப்படுத்துவது, அவைகளை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவது, அதை பதிவு செய்வது, வரலாற்றியலாக அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது தேவன் அவருக்கு கொடுத்திட்ட விசேஷித்த நல்வாய்ப்பு. ஆகவேதான் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் இவைகளை பிரசித்தப்படுத்துவது அவருக்கு நன்மையாய் கண்டது. யாருக்கு? ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு நன்மையாய் கண்டது என்று அவராகவே, அவரது வாயின் வார்த்தையாகவே, மனசாட்சியின் வார்த்தையாகவே அவர் கூறுகிறார். தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகத்துவங்களையும் அவருடைய மாட்சிமைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்தக்கூடிய சேவையை, ஊழியத்தை, இங்கே தேவ தயவை இந்த ராஜா பெற்றதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் நம்ம பார்க்கிறோம், டெம்பரவரி சர்வன்ட் ஆஃப் காட். அவர் தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தேவ ஊழியராக அங்கே காணப்பட்டார். அவரது அடையாளங்கள் எப்பேற்பட்டதா இருந்தது. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் ஏற்கனவே மிகச்சிறந்த அறிவாளிதான், பல்துறை நிபுணர் தான், பல்வேறு அனுபவங்களை பெற்றவர் தான். அவரது பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய ராஜ்யபாரம் 43 வருஷம் அளவும் 45வது வருஷத்துல அவர் முடிவடையக்கூடிய காலம் வரைக்குமே கூட அவரது அரசாட்சி பிரசித்தி பெற்றதாகவே இருந்தது என்று அனைத்து வரலாற்று ஆசிரியர்களும் விவரிக்கிறார்கள். ஹெரடோட்டஸ் மற்றும் ஹெர்சல் மற்றும் சர் காலின் கேம்பல் ஆகிய பிரசித்தி பெற்ற வரலாற்று ஆசிரியர்கள் அங்கே கல்வெட்டுக்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய மேன்யூமெண்ட்ஸ், அடையாள சின்னங்கள், ஆர்கியாலஜி மற்றும் தொல்பொருள் துறையினுடைய அனைத்து எவிடன்சஸையும், நிரூபணங்களையும் வைத்து இவர்களை அவர்கள் நிரூபிக்கிறார்கள். ஆகவே பிதாவாகி தேவன் கொடுத்திட்ட இந்த ராஜ்ய பாரம் நேபுகாத் நேச்சருக்கு. ஆனால் பிதாவாகி தேவனுடைய அடையாளங்கள் எவ்வளவு தூரம் மகத்துவமானவைகள். அன்பானவர்களே, சிலையை பற்றின தரிசனம், ராஜாவினுடைய தூக்கத்தை தொலைத்த அந்த தருணம், அந்த சிலை தரிசனத்தை அவர் மறந்ததின் விளைவு கல்தேயரில் இருக்கக்கூடிய அனைத்து ஞானிகளையும்
அனைத்து சாஸ்திரிகளையும் பல்துறை வல்லுநர்களையும் அழைத்து அந்த கனவை அவர் கூற, அதன் அர்த்தத்தை கூற அவர் அழைத்திட்ட அழைப்பு. அதன் விளைவாக தானியேல் தேவனால் பயன்படுத்தப்பட்ட அவர் பிதாவினுடைய அடையாளங்களை, மகத்துவம் வாய்ந்த தெய்வீக திட்டங்களை விவரிக்க ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பெற்றார் சத்தியத்தை. அவரது விசேஷித்த வார்த்தைகள் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்தே இருக்கிறது. ஆம், இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். அதாவது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்ற மகத்தான தேவனுடைய ஊழியன் இந்த தானியேல் மூலம் தேவனுடைய விசேஷித்த இந்த அடையாளங்கள் அங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு விசேஷ மருத்துவமானதாயும் மற்றும் தூரா சமவெளியிலே நிறுத்தப்பட்டிருந்த பொன்னாளாகிய அந்த சிலையினுடைய காரியத்திலே அக்கினிமயமான அந்த சூளை மத்தியில பிதாவாகிய தேவன் கொடுத்திட்ட விடுதலை, விசேஷ விசுவாச வீரர்கள் அவர்கள் மத்தியிலே தனது தூதனை அனுப்பி அவர் இருக்கிறது. 7 மடங்கு அதிகமாக சூளையை சூடு பண்ண சொல்லிய அதே ராஜா அந்த சூளைக்குள் இந்த மூவரையும் எடுத்து கட்டளையிட்ட அதே ராஜா அவர்களை உள்ளே எடுத்து சென்று வீசுவதற்கு சென்ற அந்த பராக்கிரமசாலிகள் அவர்கள் கருகி போனார்கள், அவர்கள் சாம்பலாகி போனார்கள். வீசப்பட்ட இந்த மூவரோ தேவ வல்லமையினாலே அற்புதமாய் காக்கப்பட்ட அந்த வல்லமையினுடைய அளவீடு ராஜா நிச்சயம் நேரடியாக கண்ணார கண்ட காட்சியாக பிரமித்து அந்த பிரமிப்பினுடைய விவரத்தை இந்த 3ஆம் வசனத்துல தானியேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே பதிவிடுகிறார். எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. ஆகவே பிதாவினுடைய ராஜ்யமே நித்திய ராஜ்யம். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, ராஜா பிதாவினுடைய தற்காலிக ஊழியனாக செயல்படுகிறார். அவர் உள்ளத்திலிருந்து புறப்படும் வார்த்தை இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. அவருடைய ராஜ்யம் யாருடைய ராஜ்யம்? பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருடைய ராஜ்யம் அல்ல, அல்லது வேறு எந்த ராஜாவின் ராஜ்யம் இங்கே குறிப்பிடப்படவில்லை. அவருடைய ராஜ்யம் என்பது பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்தை அடையாளப்படுத்தும் மாபெரும் சத்தியம். ஆகவே பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், என்றென்றைக்கும் உள்ள காலத்திற்கும் அது உரியது. ஆம், பிதாவாகிய தேவனே மாட்சிமை பொருந்திய நித்திய ராஜாவாக இருக்கிறார். அவரே மகிமையின் ராஜா, அவரே மகிமையின் பிதா. ஆம், அவரது ராஜ்யமே நித்திய ராஜ்யம். ஆம், அவரது ஆளுகையே தலைமுறையாக அங்கே நிற்கும் என்பதை இங்கே நேபுகாத் நேச்சருக்கு பிதாவாகிய தேவன் செயல்முறை விளக்கப்படுத்தி விட்டார். அவர் மிக விசேஷித்த அங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பிச்சிட்டார், விவரித்து காண்பித்து விட்டார். ஆகவே இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை, இப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சியை, தி கிரேட் டெஸ்டிமனி ஃப்ரம் த நேபுகாத் நேச்சர் கிங், அவர் ராஜா கிட்ட இருந்து அவர் தேவன் அனுமதித்தார். ஆகவே அன்பானவர்களே, இப்படியாக ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் இங்கே அனனியா, மிசாயேல், அசரியாவின் தேவனும் தானியேலின் தேவனுமாகிய ஒன்றான மெய் தேவனை, இஸ்ரேலின் தேவனை அவர் மிக விசேஷித்த வகையில மகிமைப்படுத்தி அவரது ராஜரீகத்தையும் அவரது ஆளுகையையும் அவர் விசுவாசத்தோடு அவர் ஏற்று அதை சாட்சியாக கூறுவதையும் நாம் இந்த வசன பகுதியிலே காண்கிறோம். அப்படியானால் இதற்குரிய சீரிய நோக்கங்களோடு தான் தேவன் இவைகளை அனுமதித்திருக்கிறார். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே இப்படிப்பட்ட வகையில ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் தேவன் மீதான ஒரு நல்ல சாட்சியை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு இருந்த வாழ்வியல் சூழல் என்ன, அவரது பின்னணியில், அவரது அரண்மனையில அவர் எவ்விதம் அப்போது ஜீவித்துக் கொண்டிருந்தார் என்றால், நேபுகாத் நேச்சர் அவர்கள் எப்படி அந்த சந்தர்ப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதை அவர் வாயிலிருந்தே நேரடியாக அவர் கூறுகிறார். வசனம் 4:4 வாசிக்க கேட்போம். தானியேல் 4:4. நேபுகாத் நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாய் இருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆம், அன்பானவர்களே, அவர் அவரது அரண்மனை வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாயிருந்து, சாதாரண சௌக்கியம் அல்ல, ராஜ சௌக்கியம். ஆகவேதான் அவர் இப்படிப்பட்ட விசேஷித்த வசதி வாய்ப்புகளோடு தேவ அனுமதியின் பேரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவரது மிக விசேஷித்த பல்வேறு சிறப்புகள் சூழ்ந்த சூழலிலே தான் வாழ்ந்தார்.
நேபுகாத் நேச்சர் பெரும் வெற்றி அடைந்திருந்தார். பல்வேறு நாடுகள், பல்வேறு ராஜ்யங்கள் அவருக்கு கப்பம் கட்டத் தொடங்கின, அடிமைகளாக்கப்பட்டன. போர் வெற்றியில மிகப்பெரிய திருப்தி அடைந்த ஒரு சூழல். ஆம், அப்படிப்பட்ட ஒரு சூழல். மற்றும் அவர் தனது நாட்டில் தனது சாம்ராஜ்யத்தின் நிலப்பரப்பை விஸ்தாரமாக்கிய போது நீர்ப்பாசன திட்டங்களை எல்லாம் விரிவாக்கி அத்தனை பகுதிகளுக்கும் நீர்ப்பாசன வசதி செய்து விவசாயத்துறையை அவர் புதுப்பித்த தருணம் அது. மிக பிரம்மாண்ட அளவில் பாபிலோனிய பொருளாதாரம் அங்கே வளர்ச்சி அடைந்த நேரம் அது. அதே நேரத்தில் கட்டடக்கலையில் தன்னிகரற்ற நிபுணர் குழுக்கள் உருவாக்கப்பட்ட தருணங்கள் அது. உலோகவியல் துறையில புதிய கண்டுபிடிப்புகள், புதிய உலோகங்கள் அங்கே விசேஷ வகையில கண்டுபிடிக்க சயின்டிபிக் வேல அறிவியல் கூற்றாளர்கள், நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் பெரிய அளவில உருவாக்கப்பட்டு கொண்டிருந்த நேரம் அது. ஆம், பூமி கருத்த கல்வி உளவியலில பல்துறை வல்லுநர்களை உருவாக்கிக் கொண்டிருந்த நேரம் அது. ஆகவேதான் எதிரியின் தேசமாயிருப்பினும் யூதர்களாயிருப்பினும் கூட அங்கே இருந்து ராஜகுல மக்களிலும் சிறந்தவர்களிலும் கேள்வி ஞானங்களிலே சிறந்தவர்களுமாயிருந்த அனைவரையும் வரவைத்து அவர்களுக்கான சோதனைகளையும் பரிசோதனைகளையும் வைத்து அதில் 10 மடங்கு சீர்பட ஞானமிக்க பிள்ளைகளாயிருந்த அனனியா, மிசாயேல், அசரியா, தானியேலை தனியே பிரித்தெடுத்து அவர்களுக்கென்று ஸ்கூலிங் பள்ளி கல்வி அளித்து சிறப்பான அறிவியல் விஞ்ஞான பூர்வமான அறிவை அளித்து அன்றைக்கே டிகிரி இந்த சயின்ஸ் பாபிலோனிய மிகச்சிறப்பான கற்றல் கற்பித்தல் முறையை கற்று வைத்து ஏற்கனவே இருந்த எகிப்திய கற்றல் முறைகளிலும் கற்பித்தல் முறைகளிலும் இருந்த அனைத்தையும் அவர் கொடுத்து இவ்வளவு தூரம் இந்த துறைகளிலே முன்னேற்றம் அடைய வைத்துக் கொண்டிருந்த சிறப்பம்சங்கள் பல்துறைகளிலே பல அறிவுகளை பெறுவதற்கு ஆராய்ச்சி கூறுகளை எடுத்து கொடுத்து கொண்டிருந்த நேரம் அது. இப்படியாக நேபுகாத் நேச்சருடைய பன்முக திறமைகள் பிரமிக்கத்தக்க அளவிலே இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் உறுதிபட தெரிவிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பாபிலோனிய போர் படைகளிலே புதிய போர் ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தன. அதற்கு டெஸ்டிங் ஜோனா பரீட்சை பார்ப்பதற்கு எதிரிகளின் தேசங்கள் கருவிகளாக்கப்பட்டது, உலைக்களங்களாக்கப்பட்டது. கோட்டை கொத்தளங்களை சிதைப்பதற்கும் பல்வேறு வகைகளில் அகலைகளை உடைப்பதற்கும் புதிய ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டன. மற்றும் போர் படைக்கலனிலே பயிற்சி பெற்ற நிபுணத்துவத்தோடு இருப்பதற்கு பல்வேறு சிறப்பம்ச முறைகளும் வார் ஸ்ட்ராட்டஜியில உருவாக்கப்பட்டு கொண்டிருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் விவரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆம் அன்பானவர்களே, அதை பின்பற்றித்தான் மற்ற சாம்ராஜ்யங்களும் அதற்கு பின்பதாக இந்த பாணியை, இந்த மெத்தடாலஜியை அவர்கள் பின்பற்ற தொடங்கினாங்க. ஆகவே இப்படியாக இந்த நேபுகாத் நேச்சர் அரண்மனை வீட்டிலே மிகவும் சௌக்கியமாக அனைத்து துறையும் மிகச்சிறந்த அட்மினிஸ்ட்ரேஷனா, மிகச்சிறந்த நிர்வாகியாக அவர் கோலோச்சுவதற்கு காரணம் பிதாவாகிய தேவனுடைய ஊழியனாய் இருந்த தானியேல். ஆமன்பானவர்களே, தானியேல் தான் ராஜாவுடைய ரைட் ஹேண்ட். ராஜ்ய பாரத்திலே ராஜாவுக்கு 2வது இருந்து பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் பிரதம மந்திரியாக த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாபிலோன் ஆக மிக நீண்ட காலத்திற்கு பணியாற்றின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியனாக தானியேல் தான் இருந்தார். தானியேலின் கூற்றே ராஜாவின் கூற்று, தானியேலின் செயல்பாட்டின் விளைவே ராஜாவிற்கான மகிமை. இப்படியாக ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தேவன் வாய்க்க செய்திருந்தார். தனது அருமையான விசுவாச பிள்ளையாகிய தானியேலை உடனிறுத்தி ராஜாவை கைடு பண்ணுவதற்கு, ராஜாவை வழிநடத்துவதற்கு தானியேலை அவரது அரண்மனை வீட்டிலேயே அதன் அருகாமையிலேயே தங்க வைத்து அவர் விசேஷ சிறப்புகளை தேவ தயவிலே பெற்றுக் கொண்டிருந்தார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் இந்த நேபுகாத் நேச்சருடைய அனுபவங்கள் குறிப்பிடத்தகுந்த அளவு முன்னேற்றம் அடைந்தது. அந்த காலப்பகுதியில் தான் பிதாவாகி தேவன் ஏற்படுத்தினார். மிக முக்கியமான 2ஆம் கட்ட அனுபவத்தை இந்த நேபுகாத் நேச்சர். அது எப்படிப்பட்ட அனுபவம் என்றால், பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அனுபவங்களிலே தனது தகுதியை வளர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட 2ஆம் கட்ட அனுபவம் 2வது தெய்வீக கனவு. ஆம், பிதாவாகி தேவன் கொடுத்த 2வது கனவு. இந்த 2வது கனவு முற்றிலும் வித்தியாசமானது, முற்றிலும் விசேஷித்தது மற்றும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு அது ஒரு பிரமிக்கத்தக்க திகிலை உண்டாக்கின சொப்பனமாகவே காணப்பட்டது. ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, இது எப்படிப்பட்டது 2வது கனவு? ஆம், இது அவருக்கு திகிலை ஏற்படுத்தியதாக அவராகவே அங்கே சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, தானியேல் 4ஆம் அதிகாரத்துல நாம் இங்கே விசேஷமாக 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 4:5. நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன்.
அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்கு உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. இப்போ ராஜா தனது உண்மையான மனநிலைமையை வெளிப்படுத்தினதை இந்த வசனத்தின் வாயிலாக வாசிக்க கேட்டோம். ஆம் அன்பானவர்களே, ராஜாவினுடைய சிந்தனை முற்றிலுமாக இந்த கனவை பற்றி அங்கே எண்ணம் கொண்டிருந்தது. ஆம், அந்த கனவு, அதாவது சொப்பனம், அதன் அர்த்தம் ராஜாவுக்கு புலப்படவில்லை. ஆகவே ராஜா செய்ய வேண்டியது என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது தானியேல் 4ஆம் அதிகாரத்துல 6 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 4, 6 மற்றும் 7. ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்காக பாபிலோன் ஞானிகளை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது சாஸ்திரிகளும் பேசியரும் கல்தேயரும் குறி சொல்லுகிறவர்களும் என்னிடத்திலே வந்தார்கள். சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன், ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமற் போனார்கள். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் தேவ தயவிலே மீண்டும் ஒரு சொப்பனத்தை காண தேவன் அனுமதித்தார். அதன் அர்த்தத்தை அறிந்து கொள்ள முடியாமல் இருந்ததினாலே ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் அவர் ஒரு அனுபவ ரீதியாக தனது சொந்த நாட்டினுடைய நிபுணர்கள், சாஸ்திரிகள், ஜோசியர், கல்தேயர், குறி சொல்கிறவர்கள் அனைவரையும் அழைப்பித்து மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுத்தார் இந்த 2ஆம் கட்ட கனவு வரும்போது. ஆனால் அவர்கள் அத்தனை பேருமே அதன் அர்த்தத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பை இழந்தார்கள், தோல்வி அடைந்தார்கள். ஆகவே இங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக்கப்படுறார். அவர் உடைய சிந்தனையில இருந்தவர் இந்த கனவிற்கான அர்த்தத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பை பெறுகிறவர் பெல்தேசாத்சார். நாம் பார்க்கிறோம் பெல்சாத்சார். அப்போ இந்த விசேஷித்த தானியேல் அவரது மறுநாமம். இப்படிப்பட்ட தானியேல் இங்கே வந்தால் மட்டுமே தனது சொப்பனத்திற்கான காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு முடியும் என்பதை ராஜா இங்கே யோசித்தார். ஏனென்றால் முதல் வாய்ப்பு தனது நாட்டின் அனைத்து பிரதானிகளுக்கும் கொடுத்த பிற்பாடு அந்த வாய்ப்புல தவறி போன அவர்கள் அதற்கு பிற்பாடு அவர்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய தானியேலை அழைத்தார். இது ராஜா கொடுத்திட்ட வாய்ப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆம் அன்பானவர்களே, ராஜா இங்கேயும் டெஸ்ட் வைக்கிறார். தனது சொந்த நாட்டினுடைய நிபுணர்களுக்கு டெஸ்ட் வைக்கும் போது செகண்ட் டைம் டோட்டலி அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. முழுவதுமாக அவர்கள் விவரித்து காண்பிக்க முடியாம போச்சு, தோல்வி அடைந்தார்கள். ஆகவேதான் நாம பார்க்கிறோம் தானியேல் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 4 நாம பார்க்கும் பொழுது படிங்க. சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தேஷாஸ்தாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும் எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்ல என்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு. ஆமன்பானவர்களே, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் தானியேலை நேரடியாக பார்த்த போது கொடுத்திட்ட டைட்டில், கொடுத்திட்ட தலைப்பு என்னன்னா, சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தேசாத்சாரே. ஆம், பாபிலோனினுடைய அனைத்து துறை நிபுணர்கள், அவர்கள் தான் சாஸ்திரிகள். அத்தனை நிபுணர்களுடைய அதிபதியாக, தலைவராக இருப்பவர் யாரென்றால் தானியேல். அவரது மறுபெயர் பெல்தேசாத்சார். ஆக இப்படிப்பட்ட ஒரு தகுதியை ராஜா இங்கே நிரூபிக்கிறார். அங்கே தனது ஸ்டேட்மெண்ட்ல நேரடியா சொல்றார். ஆம், அப்போ ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் மிகப்பெரிய அறிவாளி தான். அதனாலதான் அவர் முதல்ல பாபிலோனில் இருக்கக்கூடிய நிபுணர்களுக்கு முதல் கட்ட வாய்ப்பை கொடுத்தார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் சொல்லிவிடலாம் என்று வந்த பொழுது அவருடைய சுய முயற்சியில அவள் தோல்வி அடைந்த போது, அந்த அர்த்தத்தை தெரிவிக்க மாட்டாமல் போன பொழுது ராஜா கொடுத்திட்ட வாய்ப்பு அவர்களது அதிபதிக்கு சென்றது. அதனாலதான் 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது அதன் முதல் வரிய இவ்விதமாக விவரிக்கப்படுகிறது. வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 4:8. கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தேசாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது. அன்பான சகோதர சகோதரிகளே, கடைசியிலே இந்த வார்த்தை மிக முக்கியம். ஏனென்றால் முதல் வாய்ப்பு தானியேலுக்கு கொடுக்கப்படவில்லை.
தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு கடைசி வாய்ப்பு. பெல்தேஷாத்சார் என்று பெயரிடப்பட்ட தானியேல் தேவனுடைய உத்தம ஊழியர். பிதாவாகிய தேவனுடைய ஆவி அவர்கள் வாசம் செய்வதுபடியால் அதை அறிந்துணர்ந்திருந்த அந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் சாஸ்திரிகளின் அதிபதியாயிருந்த தானியேலை பார்த்து, அவர் தேவனுடைய ஆவி, அதாவது பரிசுத்த தேவனுடைய ஆவி அவருக்குள் இருக்கிறதாக அவர் உணர்ந்து, எந்த மறைபொருளையும் அறிவது அவருக்கு அறியக்கூடிய காரியமே, அது முடியாத காரியம் அல்ல என்பதை அங்கே விவரித்தார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த சொப்பனம் மற்றும் தரிசனம் அதன் அர்த்தத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பிலே தானியேல் இருக்கிறார் என்பதை இங்கே ராஜா உணர்ந்து அவைகளை இங்கே விவரித்தார். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தானியேலை குறித்து நன்றாக ஏற்கனவே அறிந்திருந்தவராகையால் இவர் அவர் தானியேலுக்குரிய நிலைமையை மீண்டுமாக நினைவுபடுத்தி அங்கே பேசினார். இங்கே கவனிக்கக்கூடிய காரியம் ஏராளம் உண்டு. ஏனென்றால் ராஜாவுக்கு தேவன் அனுமதித்த கனவு இது இரண்டாவது கனவு. ஆகவே முதல் கனவு, அதாவது முதல் சொப்பனம் என்று ஒன்று இருந்ததை நாம் ஏற்கனவே ஆராய்ந்தோம் கடந்த சில வகுப்புகளில். கடந்த சில வகுப்புகளுக்கு முன்பதாக முதல் கனவுக்கும் இரண்டாவது கனவுக்கும் உரிய வித்தியாசங்களை நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும். ஆமன்பானவர்களே, இந்த இரண்டு கனவுகளிலும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், இந்த வித்தியாசங்களை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு ஒற்றுமையும் இருக்கிறது. இந்த இரண்டு கனவுகளுக்கும் யாருக்கு தேவன் வரப்பண்ணினார் என்றால் ஒரே ராஜா தான். அது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு. அவருக்கு தான் பிரத்யேகமாக தேவன் அனுமதித்தார் இந்த இரண்டு கனவுகளையும். அடுத்ததாக இந்த கனவுகளின் அர்த்தத்தை, அதன் விளக்கத்தை சொல்வதற்கு ராஜா முதலிலே கொடுத்த வாய்ப்பு தனது சொந்த தேசத்தின், அதாவது கல்தேய தேசத்தின், அதாவது பாபிலோனிய தேசத்தினுடைய விசேஷித்த சாஸ்திரிகள், அவர்கள் தான், ஆம் அன்பானவர்களே, தி கிரேட் மெஜிஷியன்ஸ், அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்தார். அனைத்து துறை வல்லுநர்களுக்கும் கொடுத்தார். ஏனென்றால் அவர்கள் கல்வியில சிறப்பானவர்களாக இருப்பதற்கு ஏற்கனவே பல செயல் திட்டங்கள் அவரால் செயல்படுத்தப்பட்டிருந்தது. அனைத்து ஏற்பாடுகளையும் கொடுத்திட்ட போதிலும், அனைத்து துறை வல்லுநர்களாக இருந்த போதிலும், இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை இந்த இரண்டு கனவுகளிலும் அவர்களால் தெரிவிக்க கூடாமல் போனதும் ஒரு வகையில் ஒற்றுமையே. தோல்வியில் ஒற்றுமையாக இருந்தார்கள். இரண்டு கனவுகளிலும் அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் ஒற்றுமை. அடுத்ததாக நாம் தியானிக்கக்கூடிய பகுதியிலே கனவுகளின் வித்தியாசம் என்ன? முதல் கனவிலே முதலாவது காரியம், பிதாவாகிய தேவரீர் தெரிவித்தார் கடைசி நாட்களில் நடக்க உள்ளதை. கடைசி நாட்களில் நடக்க உள்ளதை. ஆம், இது மிக முக்கியமான காரியம். அந்த கடைசி நாளில் என்ன சம்பவிக்கும் என்று ராஜா எண்ணினதின் விளைவாக என்டையர் பிளான, ஒட்டுமொத்த தெய்வீக திட்டத்தை பிதாவாகி தேவன் முதல் சாம்ராஜ்யத்திலிருந்து பொன்னாகி அந்த தலைநீரே என்று சொல்லிய அந்த காரியத்திலிருந்து அவர் ஒவ்வொன்றாக அவர் சொல்லி கொண்டு வந்து, அங்கே விசேஷமாக நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள், ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் என்று இறுதியாக கால் விரல்களை அதன் பாதங்களை பற்றி கூறி முடிக்கும் வரைக்கும் தேவன் அனுமதிக்க இருக்கின்ற அனைத்து ராஜ்யங்கள் அதன் நிலைமைகளை பற்றி அவர் விசேஷித்த சொப்பனத்தின் விவரங்களிலே பதிவு செய்தார். ஆக கடைசி நிலைமையிலே என்ன நடக்கும் என்பதையும், கடைசி நாட்களிலே என்ன நடக்கும் என்பதையும் தேவன் கூறினார். எப்படியாக முதல் கனவினுடைய பார்ட் இருக்கிறத பார்க்கிறோம், பாகம் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இரண்டாம் கனவோ நாம் ஸ்லைட்ல பார்க்கலாம். கனவுகளின் வித்தியாசத்துல இரண்டாம் கனவோ நன்கு புகழின் உச்சியில் இருந்த ராஜாவின் நிலைமையில தேவனுடைய வழிநடத்தல், தேவனுடைய தற்காலிக ஊழியனாக சர்வந்தா இருந்த ராஜாவுக்கு இப்போது கனவு. நன்றாக அவர் டெவலப் ஆயிட்டார் ராஜா. பாபிலோன் சாம்ராஜ்யம் உலகளாவிய அளவில் பிரசித்தி பெற்ற சாம்ராஜ்யமாக, அனைத்து துறையினுடைய காரியங்களிலும் மிக விசேஷித்த சாம்ராஜ்யமாக அது உருப்பெற்றது. ராஜா பல்வேறு சிறப்புகளை அவர் பெற்றுக்கொண்டு அவர் அடைந்திருந்தார். ஆக இப்படிப்பட்ட நிலைமையில தேவனுடைய வழிநடத்தல் எப்படி இருந்தது, அவருக்கு கொடுக்கப்படுகிற இந்த சொப்பனம் அது எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தது என்பதனுடைய வித்தியாசங்களை நாம் கவனிக்க வேண்டும். இரண்டாவது கனவுகளின் வித்தியாசத்துல முதல் கனவிலே, அதாவது முதல் சொப்பனத்திலே ராஜா சொன்னார், விடை தெரியாவிட்டால் தண்டனை, விடை தெரியாவிட்டால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், கொலை செய்யப்படுவார்கள் என்று சொன்னார். ஆனால் இரண்டாம் கனவிலே தண்டனை இல்லை. ஆமன்பானவர்களே, தண்டனை இல்லை. ஆக இந்த கனவுகளின் வித்தியாச பகுதியிலே நாம் இங்கே பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த கனவுகளின் வித்தியாசத்திலே
அனைத்து சாஸ்திரிகளாலும் கல்தேயராலும் முடியவில்லை. ஆமன்பானவர்களே, அனைத்து சாஸ்திரிகளும் கல்தேயரும் பல்துறை நிபுணர்களும் பல்துறை அறிவு பெற்றவர்களாலும் அது முடியவில்லை ஆக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்பொழுது முதல் கனவின் போது அறிமுகமும் பரிச்சயமும் இல்லாதவராக தானியேல் இருந்தார். ஆனால் இரண்டாம் கனவு என்பது சற்று காலத்திற்கு பின்பதாக கொடுக்கப்பட்ட கனவாக இங்கே வேதாகம வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். ராஜா நேபுகாத்நேச்சர் மிகப்பெரிய அளவு ராஜ்யபாரத்திலே, ஆளுகையிலே, அதிகாரத்திலே முன்னேற்றம் அடைந்து செல்வாக்கிலே செழிப்படைந்திருந்த நேரம் அது. ஆகவே அந்த இரண்டாம் கனவு வரும் பொழுது பல துறை அறிவுகளை பெற்று பல அனுபவங்களை பெற்ற அவர் இப்போது தனது கல்தேய நாட்டினுடைய அனைத்து சாஸ்திரிகள், அனைத்து நிபுணர்களுக்கு தலைவராக பெல்தேஷாத்சார் என்று மறுபெயரிடப்பட்ட தானியேலை நியமித்திருந்தார். ஆகவே அவர் இரண்டாவதாக தான் அழைக்கப்பட்டார். முதல்ல அவரது பெல்தேஷாத்சாருக்கு கீழாக பணிபுரிந்த இந்த கல்தேய நிபுணர்களுக்கு கொடுத்தார் வாழ்க்கை. ஆகவே நாம் இந்த வித்தியாசங்களை உற்று நோக்க வேண்டும். ஆமன்பானவர்களே, மட்டுமல்ல, முதல் கனவிலே ராஜாவிற்கு ஞாபகம் இல்லை, அதன் கனவையும் சொல்ல முடியவில்லை, அதன் அர்த்தத்தையும் சொல்ல முடியவில்லை. ஆனால் இரண்டாம் கனவிலோ ராஜாவுக்கு நன்கு ஞாபகத்தில் இருந்தும் அதனை கூறியும் அந்த கல்தேய நிபுணர்களால், கல்தேய சாஸ்திரிகளால் விளக்கமளிக்க முடியவில்லை என்பதையும் இங்கு நாம் உற்று நோக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து கனவுகளின் வித்தியாசத்தின் பாகத்தில அடுத்த கட்டத்திற்கு நாம் முன்னேறி செல்லலாம். இந்த கனவுகளின் வித்தியாசத்தில, கனவுகளின் சொப்பனத்திலே, முதல் சொப்பனத்திலே அதன் சொப்பனத்தையும் கூற வேண்டும், அர்த்தத்தையும் கூற வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டார், பணித்தார். ஆனால் இரண்டாம் கனவிலோ சொப்பனத்தை ராஜாவே கூறினார். ஆனால் அதன் அர்த்தத்தை, அதன் ஞான அர்த்தத்தை அவர் கல்தேய நிபுணர்களை கூற சொன்னார். அவர்கள் கூற தவறினதின் விளைவாக அவர்களது அந்த விசேஷ சாஸ்திரிகளின் அதிபதியாக நியமிக்கப்பட்ட, அவர்களது பிரசிடென்டா, ஹெட்டாக நியமிக்கப்பட்டிருந்த தானியேல் வரவழைக்கப்பட்டார். ஆகவே சொப்பனத்தை ராஜா கூறி அதன் அர்த்தத்தை தானியேல் கூற தகுதி பெற்றவர் என்பதை அறுதியிட்டு உறுதியாக ராஜாவே அங்கே கூறியிருந்தார். ஆகவே இப்படியாக இந்த கனவுகளின் வித்தியாசங்களை நாம் உற்று நோக்கி தேவ தயவிலே தொடர்ந்து நாம் பயணிக்க. இறுதியாக முதல் முறை சொப்பனத்திலே ராஜா தனக்குள் நடந்தவற்றை பற்றி அறிந்து விடவில்லை, தானியேலை பற்றியும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இரண்டாம் கனவின் சமயத்திலோ தானியேலின் மீது ராஜா முழு நம்பிக்கை வைத்தவராக தனது ஸ்டேட்மெண்ட்டை, தனது செய்திகளை அங்கே கூறினார். ஆமன்மானவர்களே, அவைகளை நாம பார்க்கும் பொழுது பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஆவி அவருக்குள் இருக்கிறது. எந்த மறைபொருளையும் அறிவது அவருக்கு அரிதல்ல, அவருக்கு கடினமானதல்ல என்பதையும் ராஜா ஏற்கனவே அறிந்திருப்பதாக தானியேலின் மீதான தனது நம்பிக்கையை அவர் தெரிவித்து பெல்தேஷாத்சாரை அவ்விதமே நம்புவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இரண்டு கனவுகளுக்குள்ளான அர்த்தம், அதன் வித்தியாசம், இரண்டு கனவுகள் எப்படிப்பட்ட சூழல்களிலே ராஜாவுக்கு நேரிட்டது என்பதை அங்கே நம்ம பார்க்கிறோம். இதே அதிகாரத்துல மீண்டுமாக ராஜா அதை என்ஷூர் பண்றார், உறுதிப்படுத்துறார். ஆமன்பானவர்களே, ராஜா இந்த கனவை சொல்லிவிட்டு மீண்டும் பெல்தேஷாத்சாரை பார்த்து இவ்விதம் சொல்லுவார். தானியேல் 4:18 நீங்க இப்ப வாசிங்க. தானியேல் 4:18. நேபுகாத்நேசார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போது பெல்தேஷாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன், பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பெல்தேஷாத்சார் என்று மறுபெயரிடப்பட்ட தானியேலின் மீது அவர் கொண்டிருந்த நல்லெண்ணத்தை தெரிவிக்கிறார். பாபிலோன் ராஜ்யத்தின் ஞானிகள் அனைவராலும் தெரிவிக்க கூடாமல் போன அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை தெரிவிக்கத்தக்க தகுதியை பெற்றவர் தானியேல் மட்டுமே என்பதை இங்கே ராஜா மீண்டுமாக சாட்சி கொடுப்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆமன் சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் தகுதி பெற்ற இந்த தானியேலின் இடத்துல அந்த சொப்பனமானது தேவ தயவிலே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் இப்போது விவரிக்க தொடங்கினார். ஆமன்பானவர்களே,
தானியேல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மற்றும் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 4:10-11. நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றிய தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரியந்தம் எட்டினது. ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் அவர் மிக உயரமான ஒரு விருட்சத்தை, பிரம்மாண்ட மரத்தை கண்டார். அந்த மாபெரும் விருட்சம், அதாவது மரம் வளர்ந்தது வளர்ந்தது பலத்தது, தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக, பிரமிக்கத்தக்க அசுர வளர்ச்சியை, பிரமிக்கத்தக்க அதன் பிரம்மாண்டத்தை, அதன் உயரம் வான பரியந்தம் விட்டினதாக அங்கே சொப்பனம் தேவ தயவுல தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது. நேபுகாத் நேச்சருக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த காட்சிகளின் பிரம்மாண்டத்தை அவர் நன்றாக நினைவுபடுத்தி ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் இங்கே தானியேல் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த ஸ்லைட்ல பிக்சர்ல பார்க்கலாம், அந்த பிரம்மாண்ட விருட்சம் அது ராஜாவாகிய நெபுகாத் நேச்சருடைய சிந்தனைகளிலே எப்படி இருக்கும் என்பதை ஒரு கணம் நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். அது வளர்ந்தது பலத்தது, எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தமும் எட்டினது என்ற பிரமிக்கத்தக்க பிரம்மாண்டத்தை சொப்பனமாக இங்கே தேவன் அவரது சிந்தனையிலே தோன்ற வைத்தார். ஆகவேதான் அந்த விசேஷித்த விருட்சம், அதன் தன்மைகளை தானியேல் 4:12 மற்றும் 13 தொடர்ந்து நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 4:12-13. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதில் போஷிக்கப்பட்டது. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் போது காவலானாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, ராஜாவாகிய நெபுகாத் நேச்சருக்கு தேவன் கொடுத்துட்ட 2ஆம் சொப்பனத்துல அந்த விசேஷித்த பிரம்மாண்ட விருட்சம் பலத்தது, தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக உயரம் வானபரியந்தம் எட்டின அந்த விருட்சத்தின் இலைகள் நேர்த்தியாக சொப்பனத்தில் காண்பிக்கப்பட்டது, கனிகள் மிகுதியாக காண்பிக்கப்பட்டது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருக்கக்கூடிய அளவிலே அது விசேஷித்த பொக்கிஷத்தை உடையதாக இருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் ஒதுங்கினதை நம்ம பார்க்கிறோம். அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சக பிராணிகளும் அதனாலே போஷிக்கப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். இப்படியாக அது ஒரு வாழ்வாதாரமாக அனைத்து பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் அனைத்து பிராணிகளுக்கும் அந்த பகுதியில அது வாழ்வாதாரமாக இருப்பதை நாம் இங்கே கவனிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட விருட்சம், பிரம்மாண்டமான ஒரு மரம் ராஜாவின் சிந்தனையிலே காண்பிக்கப்பட்டு அது சொப்பனமாக அவரால் அறியப்பட்டு இங்க நம்ம பார்க்கிறோம். மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு விசேஷித்த சிந்தனையிலிருந்து ஒரு சித்திரமாக, ஒரு ஓவியம் போல ராஜாங்க பேசுறார். இந்த மரத்தை அவர் யோசித்து எவ்விதமாக அது காட்டப்பட்டது சொப்பனத்திலே என்பதை அவர் ஞாபகத்தில் வைத்து தேவ தயவிலே இவைகளை விவரிக்கிறார். ஆகவே இப்படி அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது சகல ஜீவன்களுக்கும் பிராணிகளுக்கும் அது போஷித்து கொண்டிருக்கக்கூடிய விசேஷித்த பாத்திரமாக அந்த மரம் இருக்கும் பொழுது இப்போது நடந்தது என்ன? காவலாளனாகிய ஒரு பரிசுத்தவான் ஒருவர் வானத்திலிருந்து இறங்கி வரார். இறங்கி வந்து அவர் பேசின காரியம் என்ன? தானியேல் 4:14 வாசிக்க கேட்போம். தானியேல் 4:14. அவர் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும். இந்த பரிசுத்தவான் என்ற காவலாளர் நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் உரத்த சத்தமிட்டு கூறின இந்த காரியம், இந்த விருட்சத்தை வெட்டி விடுங்கள், அதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இலைகளை உதிர்த்து விடுங்கள் என்று விளக்குகிறார். ஒரு அழிவின் செய்தி இங்கே சொல்றதை பார்க்கிறோம். கனிகளை சிதறடியுங்கள், சகல மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும் என்று ஒரு சிதறடிப்பை பற்றி இங்கே பேசுவதை நம்ம பார்க்கிறோம். ஆமன்பானவர்களே, இது ஒரு அழிவின் செய்தி அல்லது அது சீர்கேட்டின் செய்தி? ஆம், சிதறடிக்கும் செய்தியாகவே இது காணப்படுகிறது. மேலெழுந்த வாரியாக வாசிக்கும் போது
தானியேல் 4:15 தொடர்ந்து வாசிக்க கேட்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும், இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக. மிருகங்களோடே பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவது. அன்பான சகோதர சகோதரிகளே, தானியேல் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆனாலும் இதன் வேர்களாகி அடிமரம் என்று தேவனால் சொப்பனத்தில் காண்பிக்கப்பட்ட அந்த பிரம்மாண்ட விருட்சத்தின் அடிமரம், அந்த அடிமரம் பூமியிலே இருக்கட்டும் என்று அதன் மீதம் விடப்பட வேண்டிய பாகத்தை தேவன் அவரது பரிசுத்த காவலாளர் மூலமாக சொல்லி அனுமதித்தார். ஆக அப்படிப்பட்ட அந்த வேர் இருக்கக்கூடிய அடிமரம், வேர்களுடைய அடிமரம், பூமியில் இருக்கக்கூடிய அந்த அடிமரத்திற்கு இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்படுது. இது ஒரு விசித்திரமான காரியம். வெண்கலமும் இரும்புமான அந்த விலங்குகள் இடப்படுது. ஒரு கட்டுப்பாடு, ஒரு விசேஷித்த கட்டுப்பாடு விலங்குகள் இடப்படுது. ஆகவே அந்த விலங்குகள் இடப்பட்ட அந்த அடிமரம், வேர்களை தாங்கி அடிமரம் வெளியின் பசும்புலிலே தங்கி ஆகாயத்த பணியிலே நனையக்கூடிய ஒரு ஆபத்தை சந்திக்கக்கூடிய, ஒரு தீர்ப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற வேண்டும் என்று அந்த காவலாளனாகிய பரிசுத்தவான் அங்கே சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படி சொல்லிக்கொண்டு வரும்போது விருட்சத்தை பற்றி, அதன் வேர் மற்றும் அடிமரத்தை பற்றி பேசிக்கொண்டு வந்த அந்த காவலாளனாகிய அந்த பரிசுத்தவான் அந்த விருட்சத்தின் அடிமர வேரை பற்றி பேசிக்கொண்டு வந்த அந்த க்ஷணத்திலேயே அது ஆகாயத்து பணியில் நனைவதாக என்று கூறிக்கொண்டிருந்த அந்த காவலாளன் உடனடியாக அதன் தொடர்ச்சியிலே சொன்னார், மிருகங்களோடு பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுது. இங்கேதான் நாம் தேவ தயவிலே கர்த்தர் இயேசுவின் தலைமையிலே பெரோயா ஆராய்ச்சி வகுப்பாராக வேரின் அடிமரத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த இந்த பரிசுத்தவானாகிய காவலாளன் தற்போது அந்த வேரின் அடிமரத்திற்கு மனிதனை ஒப்பிட்டு, பூமியின் பூண்டிலே அவனுக்கு, ஒரு சிருஷ்டிப்புக்கு ஒப்பிட்டு, மனிதனுக்கு ஒப்பிட்டு, ஒரு ஆத்மாவுக்கு ஒப்பிட்டு இங்கே பேசுவதை அது திசை மாறுவதை கவனிக்கணும். அப்படியானால் வேரின் அடிமரமாக இங்கு குறிப்பிடப்படக்கூடிய இந்த மனித ஆத்மா யார்? அவர்? அந்த ஆத்மா யார்? அவர் தேவனால் குறிக்கப்பட்டிருக்கிற இவர் யார்? பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுது என்று ஒப்பிட்டு இந்த மரத்தின் அடிமரமாகிய வேரோடு ஒப்பிடப்பட்ட இந்த ஆத்மா யார் என்ற சிந்தனை நிச்சயம் தேவ தயவிலே, தேவனுடைய ஆவியின் வழிநடத்தலிலே, தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு கிறிஸ்து இயேசுவின் பள்ளியிலே பயின்று கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவின் ஒவ்வொரு சீஷருக்கும் சீஷிக்கும் நிச்சயம் வர வேண்டும், வந்திருக்க வேண்டும். ஆகவே இப்படியாக தேவனுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வீக திட்டமானது தீர்க்க தரிசன பாஷையிலே, அடையாள பாஷையிலே, காலங்களுக்கு ஏற்ற சத்தியத்திலே, அங்கே விசேஷித்த வேலைகளுக்கு ஏற்ற சத்தியத்திலே விவரிக்கப்பட்டிருக்கிறது. பூமியின் இந்த விசேஷித்த மரம், பிரம்மாண்ட விருட்சம், அங்கே அடிமரமாகி வேர்களை தாங்கி இந்த மரம் ஒரு ஆத்மாவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வீக திட்டத்தை தேவன் இங்கே விளக்க துவங்குகிறார். ஆகவேதான் இந்த மனித ஆத்மாவை பற்றி தேவன் பரிசுத்தவானாகிய அடுத்தது கூறும் பொழுது தானியேல் 4ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். தானியேல் 4:16-17. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாய் இராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது. அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவானாகிய அந்த காவலாளன் இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த சொப்பனத்தினுடைய விசேஷித்த தன்மைகளை தேவ தயவிலே அவரது வார்த்தைகளை பெற்று விவரிக்கிறார். அந்த அடிமரம் வெண்கலமும் இரும்புமான விலங்கு இடப்பட்ட அந்த அடிமரம், வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாயத்து பணியில் நனைந்து கொண்டிருக்கக்கூடிய அடிமரம், அந்த பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுது என்று மனித ஆத்மாவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிற அடிமரம், அந்த மனித ஆத்மாவாகவும் மனித ஆத்மாவினுடைய இருதயமாகவும் 4ஆம் அதிகாரம் தானியேல் 4:16 அங்கே அடுத்த கட்ட கோணத்திலே அங்கே தேவனால் முன்குறிக்கப்பட்ட அந்த ஒரு காரியம், அந்த ஒரு ஆத்மா,
அந்த இருதயம், அந்த ஆத்மாவின் இருதயம் மனுஷ இருதயமாயிராமல் மாறும்படிக்கு மிருக இருதயமாக கொடுக்கப்பட கடவுது என்ற தேவனுடைய தீர்ப்பு. இப்படிப்பட்ட அனுமதியின் காலம் 7 காலங்கள் என்று தேவன் உரைத்திட்ட காரியம். ஆகவே அந்த காலங்கள் கடந்து செல்லும் போது உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுப்பார் என்ற தெய்வீக வாக்குத்தத்தத்தை இங்கு நினைவுபடுத்தி மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நர ஜீவன்கள், அதாவது ஒட்டுமொத்த ஆதாமிய மனுக்குலம், நர ஜீவன்கள் என்றால் மனித ஜீவன்கள் அனைவரும் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பு, தேவனுடைய தூதுவரின் தீர்ப்பு, இந்த காரியம் பரிசுத்தவான்களுடைய மொழி, தேவனுடைய வல்லமையுள்ள தூதர்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற இந்த தெய்வீக சத்தியங்கள் தீர்மானிக்கப்பட்டது, விசாரணையிலே தீர்மானிக்கப்பட்டது என்ற நல்வார்த்தையை இங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் கண்ட கனவை அவ்வாறே உள்ளது உள்ளபடியே வெளிப்படுத்தி விவரித்து பேசினார். ஆமன்பானவர்களே, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் இவ்விதம் பேசும்போது அவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கை, தேவன் இந்த கனவை தனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இதன் அர்த்தம் நிச்சயமாக தனக்குரியது, தேவனுடைய காரியங்கள் சம்பந்தப்பட்டது. அவரது பிரமிக்கத்தக்க ஆச்சரியங்கள் ஏராளம், அதில் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பில் யார் இருக்கிறார் என்பதை ஆராய்ந்து அறிந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் தற்போது தானியேல் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இவ்விதமான அழைப்பை தானியேலுக்கு கொடுத்தார். வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 4:18. நேபுகாத் நேசார் எனும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போது பெல்தேஷாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன், பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான். ஆமன்பானவர்களே, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருடைய ஸ்டேட்மெண்ட், அவரது கூற்று மிகவும் பாசிட்டிவ் மேனர்ல, அது முற்போக்கு சிந்தனையாக தானியேலை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பெல்தேஷாத்சார்னாலதான் தேவ தயவிலே இந்த அர்த்தத்தை கூற முடியும் என்ற முழு நம்பிக்கையை தெரிவித்தார். அப்படி தேவனுடைய தயவின் பேரிலே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருடைய நம்பிக்கையை பெற்ற பெல்தேஷாத்சார் என்று மறுபெயரிடப்பட்ட தானியேல் அவர்கள் இந்த சொப்பனத்தின் 2ஆம் சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்க அவர் தயாரானார். அப்படி அவர் தெரிவிக்க உள்ள தேவ சத்தியத்தை, தெய்வீக திட்டத்தின் பாகத்தை நாம் அடுத்த வகுப்பிலே தியானிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. பொறுமையோடு சத்தியங்களை கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே சத்தியங்களுக்கு கீழ்ப்படி கிருபை செய்வாராக. ஆமென்.